அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 740 அப்பார்ட் 1740 பார்ட் 740. நாங்கள் படிக்க போகிறது ஸ்ட்ரக்சர் தி ஃப்ராஸ். ஸ்ட்ரக்சர் தி ஃப்ராஸ் எப்படி வசனம் அமைக்கிறது. ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு நேற்று உங்களோட 5 கேள்வி கேட்டிருந்தேன். முதலாவது கேள்வி அதோர். அதோர்ண்டா விருப்பம், ரெண்டா பிடிக்கும் என்றதும் வரும். ரெண்டாவது கேள்வி செலா மோங்க். மோங்க்ண்டா மேங்கோ, மாம்பழம். மூன்றாவது மமோ. மமோண்டா அம்மா, மதர். நான்காவது த்ரே. த்ரேண்டா நன்றாக அல்லது நல்லது அப்படின்றது அந்த கருத்து. கடைசி கேள்வி மியூர். மியூரே அப்படின்னு சொல்லுவோம். மியூர் அண்டா சில மியூர் பழுத்த. ஓகே, பழுத்த பழம், பழுத்தது. ஓகே, இந்த 5 கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயமலர் அவர்கள், செல்வி அவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் அதே மாதிரி இன்றைக்கு எல்லோரும் முயற்சி செய்தீங்களே இல்லையா வாசிக்கிறதுக்கு மிகச்சிறப்பாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். நீ வாசித்து போனீங்கன்னா இந்த வசனங்கள் ரொம்ப ஈஸி. அப்போ ஈஸியானதை நீங்கள் வாசித்து பழக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, சரி, இன்றைக்கு இன்னொன்று பார்ப்போம். கீதா ஜு. கீதா ஜு. ஜுவே என்ற வேர்பில் கீதான்றது ஒரு பெண். அப்போ எல் எல் ஜு. நாங்கள் எல்லாம் கான்ஜுகேஷன் படித்துனாங்களே நான் வேர்ப் ஜுவே. அப்போ கீதா ஜு. கீதா ஜு à la poupée. கீதா ஜு à la poupée. புப்பே என்று சொல்கிறது பொம்மை, டால். ஓகே, கீதா ஜு à la poupéனா கீதா பொம்மையோடு விளையாடுகிறாள். கீதா joue à la poupée avec Vani. கீதா joue à la poupée avec Vani. அவள் வாணியோட சேர்ந்து விளையாடுகிறாள். இந்த என்ன வருது, இன்னொரு பெயர் சொல்லும் நாங்கள் சேர்க்கிறோம், வாசனத்தை பெருசாக்கிறோம். கீதா joue à la poupée avec Vani. Dans le jardin, கீதா joue à la poupée avec Vani. Dans le jardin, கீதா joue à la poupée avec Vani. இனி அடுத்தது இவெல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அடுத்தது கருத்து பார்க்க போகிறோம். கீதா ஜு. கீதா விளையாடுகிறாள். கீதா ப்ளே. ஓகே, கீதா ஜு à la poupée. கீதா பொம்மையோடு விளையாடுகிறாள். கீதா ப்ளே doll. Geeta joue à la poupée avec Vani. Geeta joue à la poupée avec Vani. கீதா வாணியுடன் பொம்மை விளையாடுகிறாள். கீதா பிளே டால் வித் வாணி. இந்த avec என்றதான் இங்கே வித் என்று வருது. ஓகேயா. dans le jardin, Geeta joue à la poupée avec Vani. Dans le jardin, Geeta joue à la poupée avec Vani. தோட்டத்தில் கீதா வாணியுடன் பொம்மை விளையாடுகிறாள். In the garden, Geeta played doll with Vani. ஓகே, கீதா அதை இந்த dans le jardinன்றது இந்த கார்டன். உங்களுக்கு அப்போ ஈஸியாக இருக்கும். தோ என்றா இன்னென்ற கருத்து என்ன உங்களுக்கு தெரியும். லூலாலே வந்தால் த என்று தான் அநேகம் ஆங்கிலத்துக்கு வரும். அது தன்னு கூட இங்கே சொல்ல மாட்டாங்க, தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, த அது நாங்கள் சொல்கிறோம். பட் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா தி 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 அப்படிதான் கூட அநேகமானாக்கள் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ தோல் ஜார்தான்டா இன் த கார்டன். அது அந்த ஒவ்வொரு மொழிக்கும் இப்போ சில சொற்களை சேர்க்கைக்குள்ள அதோட ஃபோனிக் மாறும். இப்போ நான் ஃப்ரெஞ்சிலே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு நான் சில சொல்லின்ற கடைசி எழுத்தும் அந்த இன்னொரு அடுத்த சொல்லின்ற முதல் எழுத்தும் வாசிக்கும் பொழுது சேர்த்து வாசிக்கணும். அதே மெத்தட் இங்கிலீஷ்லையும் இருக்குது. இப்போ தமிழுக்கு அப்படி இல்லை. நாங்கள் தமிழ் இப்போ கீதா விளையாடுகிறாள் ஏன்னா அப்படி தனித்தனியாக பிரிக்கிறோம். பட் இங்கிலீஷில் சரி, ஃப்ரெஞ்ச் சரி, சில இடங்களில் கட்டாயம் உங்களுக்கு அந்த
இப்போ உதாரணத்துக்கு dans le jardin என்று சொல்லி இது நாங்கள் தனியாக வாசிக்கிறோம். இதில் அந்த சிஸ்டம் இல்லை. இப்போ வேறு ஏதாவது ஒரு சொற்கள் வரைக்குள்ள உங்களுக்கு கட்டாயம் quel âge as-tu as-tu என்ன அந்த சேர்த்து வரும். quelle heure a-t-il a-t-il அந்த ஏயும் அங்கால இருக்கிற அந்த இல்லம் a-t-il அப்படின்னு சேர்ந்து வரும். நான் உங்களுக்கு பல இடங்கள்ல அந்த விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே இங்கிலீஷ்லும் அந்த மெத்தட் இருக்குது. சரியா? ஓகே, இந்த குட்டி குட்டி டிப்ஸ் மாதிரி இதெல்லாம். சரி, இப்போ இது உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு வந்து கேள்வி என்னண்டா, ஜு என்றா என்ன, ஜு. ரெண்டாவது வந்து புப்பே, புப்பே என்றா என்ன. அடுத்தது அவெக், அவெக்ன்னு ஒரு சொல் சொன்னான், அவெக் என்றா என்ன. அடுத்தது ஜார்தான் என்றா என்ன, ஜார்தான். அடுத்தது don, don என்றா என்ன. திருப்பி சொல்கிறேன், je, poupée, avec, jardin, don. ஓகே, je, poupée, avec, jardin, don. சரியா? இந்த 5 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரும் இந்த பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரும் நாளை சந்திக்கின்றேன். அதுவரை ஓவா டூஸ் போன் ஜோக்னே. நன்றி, வணக்கம், மெஸ்ஸி.